ஹலோ விவர்ஸ், இன்றைய காணொளியில் 4000 திவ்ய பிரபந்தம் அதில் திருநாவுக்கரசர் பற்றி பார்ப்போம். 4000 திவ்ய பிரபந்தம் டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க குரூப் 4 குரூப் 2 சிலபஸில். இது குரூப் 1லையும் ஜிகே பார்ட்லேயும் கேட்கலாம், குரூப் 4 குரூப் 2லையும் ஜிகே பார்ட்லேயும் கேட்கலாம். இப்போ திருநாவுக்கரசரை பற்றி பார்ப்போம். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருடைய பெற்றோர் பெயர் புகழனார் மாதினியார். திருநாவுக்கரசருடைய தமக்கையார், அதாவது அக்கா பேர் திலகவதியார். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டு திருவாமூர். திருநாவுக்கரசருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்டால், சமண சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர் என அழைக்கப்பட்டார். மக்கள் இவரை ஆளுடைய அரசு என்றும் வாசிகர் என்றும் அன்போடு அழைத்தனர். திருப்பந்துருத்தியில் திருஞான சம்பந்தரின் சிவிகையை, அதாவது பல்லக்க சுமந்ததால் திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். திருவதிகையில் சிவனால் நாவுக்கரசர் என அழைக்கப்பட்டார். திருநாவுக்கரசரோட வடமொழி பெயர் வாக்கீசர், வாசீகர். தாண்டகம் என்னும் செய்யுள் வகையில் சிறந்த பாடல்களை பாடியமையால் அவர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். கோயில்களில் முதலில் உளவார பணியை மேற்கொண்டமையால் உளவார படையாளி என்று சிறப்பிக்கப்படுகிறார். தாண்டக சதுரர் என்றும் திருநாவுக்கரசர் அழைக்கப்படுகிறார். இளமையிலேயே பெற்றோரை இழந்ததனால தமக்கையார் திலகவதியாரால் வளர்க்க பெற்றார். தமிழ்மொழி வடமொழி இரண்டிலும் புலமை பெற்றவராக இருந்தார். தமக்கையரை விட்டு நீங்கி சமண சமயத்தில் சேர்ந்தார். திருப்பாதிரி புலியூரில் சமண மத தலைவராக இருந்தார். திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் ஏற்பட்டது. சமணர்களால் அதை குணப்படுத்த முடியலை. பின் திருநாவுக்கரசர் தமது தமக்கையார் திலகவதியாரிடம் அடைக்கலமானார். திருவதிகை வீராட்டானம் இறைவனிடம் திலகவதியார் திருநாவுக்கரசரை அழைத்து சென்றார். திலகவதியார் அங்கு திருநாவுக்கரசருக்கு திருநீறு பூச திருநாவுக்கரசரின் சூளை நோய் குணமடைந்தது. திருவதிகை வீராட்டான இறைவனிடம் சூளை நோய் குணமாக வேண்டி பாடிய பாடல் தான் திருநாவுக்கரசருடைய முதல் பாடல். கூற்றாயினவாறு விளக்கிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் ஆதி கை கெடில வீராட்டானத்துறை அம்மானே அப்படின்னு பாடியிருப்பார். நம்ம இவ்வளோ பாட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியில்லை. திருநாவுக்கரசருடைய முதல் பாடல் கூற்றாயினவாறு விளக்கிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா, கூற்றாயினவாறு விளக்கிலீர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். அதான் திருநாவுக்கரசருடைய முதல் பாடல். திருநாவுக்கரசர் சூளை நோய் குணமடைஞ்சதும் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார். திருநாவுக்கரசர் சைவத்துக்கு மாறியது கேள்விப்பட்ட 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசரை அழைத்து வர படை அனுப்பிய போது திருநாவுக்கரசர் பாடிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக இருந்தது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் அப்படிங்கிற பாடல் மிகவும் முக்கியமானது. அடுத்தது தாமார்க்கும் குடியல்லாத தன்மையான அப்படிங்கிற ஒரு 4 வரி இருக்குது. அடுத்த 4 வரி நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோங்கிறது முதல்ல படித்தோம் இல்லையா, அந்த வரியை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோங்கிற வரி இருந்தால் போதும். அடுத்தது கீழே இருக்கிற பாரதியாரின் அச்சமில்லை என்ற பாடலின் முன்னோடி இத்திருத்தாண்டக பாடலே. எதுன்னு கேட்டிங்கன்னா, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோங்கிற பாடலை படிச்சுட்டு தான் பாரதியார் இந்த அச்சமில்லைங்கிற பாட்டை பாடினார் அப்படிங்கிறது வரலாறு. அடுத்தது கொதிக்கின்ற சுண்ணாம்பு காலவாயில் திருநாவுக்கரசரை இட்டபோது திருநாவுக்கரசர் பாடிய பாடல். ஏன் அவரை கொதிக்கின்ற காலவாயில் போடுறாங்க? அவர் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறிட்டாருன்னு மகேந்திரவர்ம பல்லவன் தண்டனை கொடுக்குறான். அப்போ பாடின பாட்டு தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது அதுலேருந்து தப்பிச்சிட்றாரு. அடுத்தது 2 கால்களிலும் கல்லை கட்டி கடலிலே திருநாவுக்கரசரை இட்டபோது பாடிய பாடல் தான் சொல் துணை வேதியன் சோதி வானவன் அப்படிங்கிற பாட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனை சமண சமயத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றினார் திருநாவுக்கரசர். ஏன்னா திருநாவுக்கரசருக்கு பலவாறு தண்டனை கொடுத்து பார்க்குறாரு. எல்லாத்துலேருந்து திருநாவுக்கரசர் தப்பிச்சிட்றாரு. ஸோ
சைவத்தில் ஏதோ சக்தி இருக்குன்னு முடிவு பண்ணி முதலாம் மையத்தில் வருபவள் வல்லவன் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறுறாரு. அடுத்தது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது நம்ம திருநாவுக்கரசருடைய புகழ்பெற்ற வாக்கு. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் உழவாரப் பணியை செய்த இடம் திருவதிகை. சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என சாதிய எண்ணத்தை சாடியவர் நம்ம திருநாவுக்கரசர். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுக்குள்ளே இறைவன் புக்கு நிற்பான் என்கிறார் திருநாவுக்கரசர். பக்தி இயக்கத்தோட தந்தை அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசரை சொல்லுவோம். அடுத்தது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால்வெண் நீரும் அப்படிங்கிற பாடல் ஒரு நம்ம சும்மா ஞாபகம் என்ற திருநாவுக்கரசரின் பாடல் இருக்கு இல்லையா, அது என்னென்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்புன்னு முன்னாடி படித்தோம் இல்லையா, அந்த பாடல் தான் மனித பிறவியும் புனித பிறவியே என்று பறைசாற்றும் பாடல். அடுத்தது நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று சங்கம் இருந்த செய்தியை திருநாவுக்கரசர் தம் பாடல் வழி உறுதி செய்கிறார். அடுத்தது திருநாவுக்கரசர் பாடலில் 10 வகையான பண்கள் அமைந்திருக்கு அப்படின்றாங்க. திருநாவுக்கரசர் பாடிய பதியங்கள் 4, 5, 6ஆம் திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியம். திருநாவுக்கரசருடைய பாடல்கள் எத்தனையாவது திருமுறைகளாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4, 5, 6ஆம் திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசர் தேவாரத்தை முறையே திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் என குறிப்பிடுவர். திருநாவுக்கரசர் 4900 பதியங்களை பாடினார் என்பர். இப்போது கிடைப்பவை வெறும் 313 பதியங்கள் மட்டுமே. கிடைத்த மொத்த பாடல்கள் 3066. தாள இசைப்பாடல்கள், தாளமில்லா இசைப்பாடல்கள் என திருநாவுக்கரசோட பாடல்களை 2 வகையாக பிரிக்கலாம். தாளம் இல்லாதவை தாண்டகம் என்னும் செய்யுள் வகையை சேர்ந்தவை. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே என்று பாடினார் திருநாவுக்கரசர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ள திருவாமூர் அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த ஊர். அது தென்னார்காடு மாவட்டம். அடுத்த நல்ல பாடல் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது என்று பாடினார் திருநாவுக்கரசர். இது உருவ அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற பாடல். அடுத்தது திருநாவுக்கரசர் திருவையாறில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை கண்டாருங்கிறது வரலாறு. திருமறை காட்டில் பாடியே கதவை திறந்தாருங்கிறதும் வரலாறு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கட்டாயமாக ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ இதை பற்றி கேட்குறாங்க. இதை நல்லா படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.